जय श्री कृष्ण। दीनदया परिपूर्ण कडाक्षिणि कांची कामाक्षी नमो नमो। सर्वयंत्रात्मिके सर्वतंत्रात्मिके सर्वमंत्रात्मिके नमो नमो। मादंग कन्या मधुरै मीनाक्षी पांड्यराजपुत्री। मादंग कन्या मधुरै मीनाक्षी पांड्यराजपुत्री। सुंदर हृदये सोमशेखरी त्रिभुवन जननी महेश्वरी। सुंदर हृदये सोमशेखरी त्रिभुवन जननी महेश्वरी। दीनदया परिपूर्ण कडाक्षिणि कांची कामाक्षी नमो नमो। सर्वयंत्रात्मिके सर्वतंत्रात्मिके सर्वमंत्रात्मिके नमो नमो। मादंग कन्या मधुरै मीनाक्षी पांड्यराजपुत्री। सुंदर हृदये सोमशेखरी त्रिभुवन जननी महेश्वरी। दीनदया परिपूर्ण कडाक्षिणि कांची कामाक्षी नमो नमो। सर्वं श्री कृष्णार्पणमस्तु। பியூட்டிஃபுல் ஜி. உங்களுக்கு தான் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லித்தாங்க. हरिओम जी। जय श्री जय श्री कृष्णा। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। नैनं शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः। कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्त्वकर्मणि। பியூட்டிஃபுல் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. 9வது அத்தியாயத்துல மறந்து இருக்கோம். பக்தி யோகத்துல பகவான் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கார். எல்லாமே தன்னை பத்தி எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக, தன்னை பத்தி ரொம்ப அகம்பாவத்துக்காக சொல்லல. அவர் நம்மளை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றார். பிரேயர் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீஜி கேன் டேக் ஓவர். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः। செவன்த்ல இருந்து சொல்லட்டுமா சார்? செவன்த் சொல்லுங்க. सर्वभूतानि कौन्तेय प्रकृति यान्ति मामिकां कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्। प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः। भूतग्राममिमं कृत्स्नमवशं प्रकृतेर्वशात् न च मान्तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय। उदासीनवदासीनमसक्तं तेषु कर्मसु मयाध्यक्षेण प्रकृतिः सूयते सचराचरम्। हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते अवजानन्ति मां मूढा मानुषीं तनुमाश्रितम्।
परं भावमजानन्तो मम भूतमहेश्वरम् मोघाशामोघकर्माणो मोघज्ञानाविचेतसः राक्षसीमासुरीं चैव प्रकृतिं मोहिनीं श्रिताः महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिमव्ययम् सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढौ व्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतो मुखम् अहं क्रतुहरं यज्ञस्वधाः महमौषधम् இதெல்லாம் இன்னி வருது. ஆமா ஆமா சாரி அது டிஃபரெண்டா இருக்கேன் கத்து புதுசா இருக்கேன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பகவான் எப்படி ஆசிரி குணம் இருக்கா, எப்படி அவர் பொருட்படுத்தாம இருக்கிறாளோ அதே மாதிரி அல்லவா ஞானிகள் எப்படி அவரை வழிபடுறார் அப்படின்னு சொல்லிருக்கார். அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தான்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இந்த மூணு ஸ்லோகங்கள், அதுல இந்த 16 17 சேர்த்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 18வது பார்க்கலாம். 17வது ஸ்லோகம். அஹங்கிரதுரஹை யஜ்ஞஸ் ஸ்வதாஹ மஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜமஹமக்னிரஹம் பூதம். அகம் நான், கிரதுஹு வேத சடங்குகள், அகம் நான், யஜ்ஞஹ யாகம், ஸ்வதாஹ காணிக்கை, அகம் நான், ஔஷதம் மருத்துவ மூலிகை, மந்த்ரோ மந்திரங்கள், அகம் நான், ஆஜ்யம் வெண்ணெய், அகம் நான், அக்னி தீ, அகம் நான், உதம் வழங்கும் செயல். பகவான் சொல்றார், வேத சடங்குகளும் நான், யாகமும் நான், காணிக்கையும் நான், மூலிகையும் நான், மந்திரமும் நான், அக்னியும் நான், அதை வழங்கும் செயலும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அஹங்கிரதுரஹை யஜ்ஞஸ், அஹங் அது அங்கில்ல, அஹங் இங்கு, கிரதுரஹை கிரதுர எல்லாமே குரல் எழுத்துக்கள். கிரதுரஹை யஜ்ஞஸ், யஜ்ஞ அந்த ஜாயிண்ட் ஆக்கான ஏமலாக கொடுத்து யஜ்ஞஸ்வதா ஸ்வதா ஸ்வதா ஹமஹமௌஷதம் ஸ்வதா ஹமஹ ஹமஹ அஹம் அஹம் சொல்றதுனால அஹமஹமௌஷதம் நிறுத்தாம சொல்றதுக்கு ட்ரை பண்ணோம். இல்லைன்னா அது ஒரு அகம் இங்க போயிடும், இல்லைன்னா ஒரு அகம் அங்க போயிடும், இதுல மாட்டின்றோம். அதுக்காக முழுசா சொல்லிடணும். ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோ, இன்னும் இத்திர 3 இருக்கு. மந்த்ரோ ஹமஹமேவாஜ்யம், ஹமஹ இங்கேயும் அந்த ஹமஹ வருது. அகம் அமகலாம் இல்ல, ஹ ம ஹ, ஹ தொண்டையிலேருந்து வரணும். ஹமஹமேவாஜ்யம், மேவா ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள்.
வாஜ்யம் வாமிலாக கொடுத்து வாஜ்யம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா வாஜ்யமஹ வாஜ்யமஹமக்னி வாஜ்யமஹமக்னி மஹமக்னி மக்னி மிலாக கொடுத்து மஹமக்னிரஹம் ஹூதம் மஹமக்னிரஹம் ஹூதம். நிறைய ஹ வருது. இந்த ஹ பிராக்டிஸ் பண்ணணும்னா இந்த ஸ்லோகம் சொன்னா போறோம். தொண்டையில இருந்து ஹங்கிறது கிளியரா வர ஆரம்பிச்சிடும். முழு ஸ்லோகம் ஜெயஸ்ரீஜி நீங்க சொல்லுங்க. அஹங்க்ரதுரஹை யஜ்ஞஸ்வதாஹ மஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யமஹமக்னிரஹம் ஹுதம். பியூட்டிஃபுல் ஜி. எல்லா ஹவும் கரெக்டா சொல்ல, ரொம்ப அழகா இருந்து. அடுத்த ஸ்லோகம் பார்த்தலாம். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்கார ருக்ஸாமயஜுரேவ ச. பிதா தந்தை, அகம் நான், அஸ்ய இந்த, ஜகதோ பிரபஞ்சம், மாதா தாய், தாத்தா நிலைத்திருப்பவர், பிதாமக மூதாதை, வேத்யம் அறியக்கூடிய, பவித்ரம் தூய்மையாக்கும், ஓம்காரம் ஓம்காரம், ருக் சாம யஜு ஏவ ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் கூட, ச மற்றும். பகவான் என்ன சொல்றன்னா, நான் தந்தை தாய் பிரபஞ்சத்தை நிலைத்திருப்பவன் மற்றும் மூதாதையும் நான், நான் அறியக்கூடியவன், சுத்திகரிப்பவன், ஓம்காரம், ரிக் சாம யஜுர்வேதமும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். பிதாஹமஸ்ய ஜகதோ, பிதா தா நடுவில் இருக்கு, ஹமஸ்ய ஹம மேலாகத், ஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா, மாதா தாத்தா எல்லாமே நடுவில் எழுத்துகள். இன்னுமே ஜாயின் பண்ணாம சொல்லணும். மாதா தாத்தா பிதாமஹः, பிதா நடுவில் எழுத்து மஹः, அதுக்கப்புறம் விசர்க்கம் இருக்கு. வேத்யம் வேத்யம் இது ஜாயின் இருக்கலாம். வேமதாக இருக்கு. வேத்யம் பவித்ர பவித்ர வீமலாக கொடுத்து பவித்ர மூங்கார மூங்கா இங்கன்கார் ஜாயிண்ட் இருக்கலாம். மூமலாக கொடுத்து மூங்கார ருக்ஸாம ருக்ஸா ருக்ஸா இல்ல ருக்ஸாம ரூமலாக கொடுத்து ருக்ஸாம யஜுரேவ ச, யஜுரேவ ரே நடுத்து ரேவ ச, ருக்ஸாம யஜுரேவ ச. பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹः வேத்யம் பவித்ரமோங்கார ருக்ஸாமயஜுரேவ ச. பியூட்டிஃபுல். Thank you. பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல தன்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றார். தன்னை பத்தி ரொம்ப பெருசா சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லல இந்த 2 ஸ்லோகம். நிறைய பேர் யாருக்காவது தோணலாம், எதுக்கு பகவான் தன்னை பத்தி இவ்வளவு பெருசு பெருசா சொல்லிக்கிறார், அவர் பெரியவர் தான் எல்லாருக்கும் தெரியுமே, ஈஸ்வரன் சொல்லிருக்கார், எல்லாம் தான் சொல்லிருக்காரு, இன்னும் என்ன இவ்வளோ இதா சொல்லணும் அப்படின்னா, பகவான் ஏன் சொல்றதுங்கிறதா அதுல முக்கியமானது. பகவான் ஏன் சொல்றாருன்னா, நமக்கு பகவான் என்ன சொல்றாரு, எப்பொழுதுமே என்ன நினைக்கணும் அப்படிங்கிற அனன்யா சிந்தையந்தோம், எதையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னே நினைக்கணும்.
அப்படிங்கறச்ச நம்ம நாள் முழுக்க வேலையும் கர்மமும் நீதான் பண்ணணும் அப்படின்னு வேற நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்க. வேலையும் பண்ணின்று என்னையும் நினைச்சுன்றது, குழந்தைகளோட உட்காந்துருப்ப, அவனோட ஃபேமிலி இருக்கா, அவளையும் நீதான் பாத்துக்கணும். வேலை பண்ணணும், வேலை பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும், குழந்தைகளோட விளையாடணும், எல்லாம் பண்ணிட்டு தூங்கணும். எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே உனக்கு எப்படி என்னையே நினைக்கிற வேற சொல்லிட்டு இருக்காரு, எப்படி முடியும் அப்படின்னு. நம்ம வேலை பண்றச்சே நமக்கு வேலை மேலதானே கவனம் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் பகவான் வந்து என்ன சொல்றதுன்னா, என்ன நிறைய விஷயத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க வர்றார். முதல்ல சொல்ற எல்லா ரிச்சுவல்ஸும் நான் தான். அந்த காலத்துல நீங்க மகாபாரத காலத்து அந்த அந்த காலகட்டத்துல பார்க்கணும். அந்த காலத்துல என்ன நிறைய தியாகம் தபம் நடந்துட்டே இருக்கும். எல்லா வீட்லயும் எல்லா பூஜை புனஸ்காரங்கள் அப்படியே நடந்துட்டு இருக்கும். இந்த பூஜை பண்ணச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அக்னி வைக்கணும், அங்க அப்ப அக்னியில போடுறதுக்கான காணிக்கை வைக்கணும், அப்புறம் வெண்ணெய் இருக்கணும், அங்க அதுல போடுறதுக்கான அந்த மருத்துவ இலைகள்லாம் இருக்கணும். அதெல்லாம் பண்ணாதானே யாகம் நடக்கும். சோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப எல்லாத்துலயுமே நம்ம பகவானை பார்க்கலாம். இப்ப வீட்டு வேலை பண்ற ஒரு கிரகஸ்தியா இருந்தாலும் எல்லாத்துலயுமே பகவானை பார்த்தாள்னா, அந்த நெருப்பு வருது, நம்ம சமைக்கிறச்சு அந்த நெருப்புலயும் பகவான் தான், அந்த அக்னியும் பகவான் தான். இப்ப அங்க வந்து ஔஷதம் போட்டிருந்தா, இங்க வந்து நம்ம மசாலா போடுறோம், ஸ்பைஸ் எல்லாம் போடுறோம், மிளகு போடுறோம், ஜீரகம் போடுறோம். அந்த ஔஷதம் தான் இதுவும். காய்கள் கறிகளும் எல்லாமே ஔஷதம் தான். சோ அதெல்லாம் அக்னி நெருப்பு வைக்கிறது சமைக்கிறதுக்காக, அதுல போடுற ஜீரகம், கடுகு, மிளகு எல்லாம், கரிகாய் எல்லாமே ஔஷதம். இப்பெல்லாம் வெண்ணெய் போடுறதுல அதுக்கு பதிலாக எண்ணெய் போடுறோம். அந்த எண்ணெயும் பகவான் அப்படின்னு எல்லாத்துலயுமே பகவானை பார்க்கலாம். ஆபீஸ்ல வேலை பண்றவா இந்த கம்ப்யூட்டர்ல பகவான், பக்கத்துல இருக்கிற மவுஸ்ல பகவான், லேப்டாப்ல பகவான், அந்த டாக்குமெண்ட் பகவான், எல்லாமே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா பகவான் எப்பொழுதுமே நினைச்சுக்கலாம். பகவான் யார் என்ன நினைக்கணும், யார் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் வேறுபாடே இல்லை, எல்லாரும் பண்ணலாம். எங்க பண்ணணும் அதுக்கும் ஒன்றும் தடை கொடுக்கல. எங்க வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். செருப்பு தைக்கிற கபீர்தாசா இருக்கட்டும், யுத்தம் பண்ற அர்ஜுனனா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா எல்லாருமே தான் பண்ற கர்மாக்கள்ல எந்தெந்த கர்மம் பண்றோமோ எல்லாத்துலயுமே நம்ம பகவானை பார்க்கணும். அதுக்குதான் பகவான் இது சொல்ற, அகம் கிரதுரகம் யஜ்ஞ ஸ்வதாக மகமௌஷதம். கிரது, கிரதுனா வேதங்கள் பண்ற, வேதங்கள் பிரகாரம் பண்ற ரிச்சுவல்ஸ். யஜ்ஞங்கிறது யாகமா பண்றது. கிரத்து வந்து வேதங்கள் பிரகாரம் சொல்லி கொடுக்கிற நம்ம பண்ற ரிச்சுவல்ஸ் எல்லாம் கிரத்து. யஜ்ஞங்கிறது யாகமா பண்றது. அதுல போடுறதெல்லாம் காணிக்கைகள்லாம் ஸ்வதாக. அதுல போற கரிகாய்கள், அன்னம், மருத்துவ இலைகள், இதெல்லாம் எள்ளெல்லாம் போடுவோம், அரிசி போடுவோம், இதெல்லாம் ஔஷதம். எல்லாத்துலயுமே நான் தான். அகம் கிரது, அகம் யஜ்ஞ ஸ்வதாக, அகம் அகம் ஔஷதம், அகம் கிரதுரகம் யஜ்ஞஸ்வதாக மகமௌஷதம், மந்த்ரோஹமஹமேவாஜ்யம், அகம் அக்னிரகம் ஹுதம். மந்திரங்கள் சொல்லுவோம், அந்த மந்திரங்களும் அவர்தான். நம்ம வந்து கோடிங்லாம் பண்றது, கோட் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற. ஆஜ்யம், அதுல போடுற நெய், வெண்ணையும் நான் தான், அக்னியும் நான் தான், அதை பண்ற செயலும் நான் தான்.
So, எதெல்லாம் நமக்கு அந்த கர்மாவே அவர் தான் அப்படின்னு பண்ணியிருந்தோம்னா, நம்ம கர்மமும் அவர் தான் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணோம்னா பகவான் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் ருக்ஸாம யஜுரேவச்ச. வேத்தியம் அறியக்கூடியது எல்லாமே அவர்தான். எதெல்லாம் நம்ம இப்ப அறியணும்னு அறிஞ்சு கத்துக்கிறோமோ அதுக்கும் அதெல்லாமே பகவான் தான். அந்த ஞானமே பகவான் தான், அதை அறியறதும் பகவான் தான். எந்த மாதிரி தானம் பண்ணும், எந்த மாதிரி யஜ்யம் பண்ணும், எந்த மாதிரி தபஸ் பண்ணும், எந்த மாதிரியான கிரத்து பண்ணும், இதெல்லாமே அவர்தான். இப்ப நம்ம யாகம் தானம் தபம் எல்லாம் பண்ணா அதுலேருந்து நமக்கு நம்மளோட மனசு சுத்தமாயிடும். யஜ்ஞதான தப கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபಶ್ಚைவ பாவனானி மனீஷிணாம். யஜ்ஞதான தப கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தத். யஜ்ஞம் தானம் மற்றும் தபம் அதை விட்டுடக்கூடாது. யஜ்யோதானம் தபಶ್ಚைவ, யாகம் தானம் தபம் பண்ணா பாவனானி மனீஷினாம், அறிவாளிகள் கூட தூய்மையாடுவா அப்படிங்கிறார் 18வது அத்தியாயத்துல. சோ எதெல்லாம் இந்த யாகம் எல்லாமே பண்ணானா, கிரது யஜ்ஞம் எல்லாம் பண்ணானா அதுல இருந்து வர பலன் தூய்மையாக்குறது. பாவனானி மனீஷினாம், நம்மளை தூய்மையாக்குறது. சோ அதனால்தான் வேத்யம் பவித்ரம் ஓங்காரம். இந்த ஓம்காரம் இந்த இதெல்லாம் பண்றத கிரது யஜ்ஞம் இதெல்லாம் பண்றதுனால வர்றது பவித்திரமான ஓம்காரம். ஏன்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிராணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. எல்லாமே இந்த ஓம்காரத்திலேருந்து வெளியில வருது. இது சாஸ்திர விதானத்திலேருந்து பண்றது. இதெல்லாம் பண்ணாலே நமக்கு இதை மட்டும்தான் பண்ண. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம் அப்படின்னு 17வது அத்தியாயத்துல. சோ பகவான் நான் தான் ஓம்காரம் அப்படிங்கிற. ஏன்னா அந்த வேதங்கள்லாம் எந்த மாதிரி எந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணோம், எந்த மாதிரியான காரியங்கள் பண்ணணும், எப்படி நம்ம யாகம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ரிக்வேதம் நிறைய மந்திரங்கள், யஜுர்வேதம் அதை பிராக்டிக்கலா பண்றது, சாமவேதம் அது கீதமா பண்றது. எல்லாமே சேர்ந்து பகவான், இது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற. அதர்வ வேதம் இல்லைன்னா அதர்வ வேதம் ஒரு ஒரு வெறும் ஒரு கர்ம வேதம். அது ஒரு வேதங்கள் ரிச்சுவல்ஸ்ல சேர்த்து இல்ல, எப்படி பண்ணணுங்கிறதுல சேர்த்து இல்ல. அதனால அதுல அதர்வ வேதம் சொல்லல, வெறும் ருக் சாம யஜுர் இந்த 3 தான் சொல்லணும். பகவான் அதுக்கப்புறம் நான் எல்லாமே நான் தான். இப்ப வீட்டுல நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தோட இருக்கணும், அங்கேயும் நம்ம பகவானை தான் பாக்குறோம். ஏன்னா பகவான் சொல்ல, தந்தையும் நான் தான், தாயும் நான் தான், பிதாமகனும் தாத்தாவும் நான் தான். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அப்பாவோட வேலை என்ன? அந்த குழந்தைய காப்பாத்துறது தான் அப்பாவோட வேலை. அதை காப்பாத்தி அதை மேல கொண்டு வரணுங்கிறது, அதை படிக்க வச்சு மேல மேல கொண்டு வரணுங்கிறது அப்பா பாக்குறது.
அம்மாவோட வேலை அந்த அந்த குழந்தைக்கான எதெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்கறதுக்கு அம்மா. ஆகாரம் கொடுக்கறது, சமநிலையா பாத்துக்கிறது, எந்த மாதிரியான குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சமமா பாக்குறது ஒரு தாய் தான். பிதாமகர் தாத்தாக்கு தன்னோட பேர குழந்தைகளோட அவ்வளவு ஒரு ஆசையோட இருப்பா. இந்த ஆசை காமிக்கிறது, அஃபெக்ஷன் காமிக்கிறது, இது அந்த தாத்தாவோட தாத்தா பண்ற வேலை அது. பகவான் வாசன் எல்லாரையும் மாத்தா மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறேன், எல்லா குழந்தைகளும் எனக்கு ஈக்குவலா பாக்குறேன். ஒரு அப்பா மாதிரி அவளை சஸ்டெயின் பண்றதும் நான் தான், ஒரு தாத்தா மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கறதும் நான் தான். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹ. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினதே அவர்தான். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யश्च குருர்கரீயான். 7வது அத்தியாயத்துல எல்லாமே பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய. இந்த சரம் அசையும் அசையாத எல்லாத்துக்குமே இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு பிதாசி தகப்பனா இருக்கிறவன் நீதான். பூஜ்யश्च குருர்கரியான். 7வது அத்தியாயத்துல வருது. சாரி, 11வது அத்தியாயத்துல வருது. சோ அதனால அவர்தான் பிதா. அவர்தான் எல்லாத்துலயுமே தாங்கி இருக்கிறவர். அவர் இல்லாம எதுவுமே நடங்க, எதுவுமே வராது. எந்த மாதிரியான ஒரு பொருளும் அவர் இல்லாம இருக்க முடியாது. இந்த இலை மரத்துல அசைறது கூட அவர் கையில தான் இருக்கு. சோ அவர்தான் தாத்தா. அவர்தான் எல்லாரையும் பிறக்க வைக்கிறது. எல்லாத்துக்குமே பிறப்புக்கு காரணம் அவர்தான். அதனால அவர் மாதா. பிரம்மா தான் எல்லாருக்கும் தகப்பன் பார்த்தா பிரம்மானுக்கே தகப்பன் அவர்தான். சோ பிதாமகம் அவர்தான், தாத்தாவும் அவர்தான். तो पिताहमस्य जगतो माता धाता पितामहः. சோ எல்லாத்துலயுமே என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமோட இந்த இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். வீட்டுல வந்தா குழந்தைகள் இருக்கா, அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, எல்லாருன்னா எல்லாருலயுமே பகவானை பார்க்கலாம் நீங்க. அதுக்குதான் இந்த ஸ்லோகம். எந்த பண்றீங்களோ, எந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் பண்றீங்களோ, எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்ண, எல்லாத்துலயுமே பகவானை பார்க்கணும். பகவான் தான் எல்லாமே. பகவான் பண்ண பொருட்கள் தான் பகவானுக்கே நம்ம திருப்பி கொடுக்குறோம். இப்ப கங்கையோட தண்ணியை திருப்பி கங்கையிலே போடுறோம். விளக்கு ஏத்தின்னு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றோம். பூமிக்கு பூ போட்டு பூமிக்கு பூமியை பூஜை பண்றோம். அதே மாதிரி பகவானோட பொருட்களாலே அது பகவானுக்கு பூஜை பண்றது. யார் என்ன பூஜை பண்றோமோ அதுவும் பகவான். எந்த பொருளால பூஜை பண்றோமோ அதுவும் பகவான். ஆனா அந்த பூஜை பண்ற விதியே பகவான், அண்ட் பூஜை பண்றவரும் பகவான். எல்லாமே பகவான்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு எப்பொழுதுமே பகவானை நம்மளால பார்த்துக்க முடியும். நம்ம கர்மங்கள் பண்ற போதும். அதுக்காக இந்த 2 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா பகவான் சொல்லிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரலயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். கதி நோக்கம், பரமநோக்கம், பர்த்தா சுமப்பவன், பிரபு தலைவன், சாட்சி சாட்சியா இருப்பவன், நிவாசக தங்குமிடம், சரணம் சரணம் எடுக்கணும் அடைக்கலம், சுஹ்ருத் நலம் விரும்பி, பிரபவக
ஆரம்பம் பிரளய கலைப்பு, ஸ்தானம் வாழ்வாதாரம், நிதானம் களஞ்சியம், பீஜம் விதை, அவ்யயம் அழியாத. நான் தான் பரமநோக்கம் சுமப்பவன் தலைவன் சாட்சி தங்குமிடம் அடைக்கலம் நலம் விரும்பி, நான் தான் தோற்றம், நான் தான் கலைப்பு களஞ்சியம், நான் தான் வாழ்வின் ஆதாரம் மற்றும் அழியாத விதை அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். கதிர் பர்தாப்ர, கதிர் ரஃபார் கொடுத்து பர் பக்கு அப்புறம் ரஃபார், கதிர் பர்தாப்ரபு, தாப்ர தாமில் ஆகாத் கொடுத்து தாப்ரபு சாக்ஷி, சாக்ஷி இக்கன் ஷேர்க்கனால சாமில் ஆகாத் கொடுத்து சாக்ஷி நிவாச சரணம் சுஹ்ருத், நிவா வா நெடில் எழுத்து நிவாச சரணம் ஷர சரணம் இல்ல சரணம், சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரலயஸ்தானன், பிரபவஸ் பிரபவ பிரபவ பிரலயஸ்தானை, ஸ்தானன் எல்லாமே குறில் எழுத்துகள். பிரபவ பிரலயஸ்தா, ஸ்தா இஸ் தா, ஸ்தானன் நிதானம், நிதாதாது நிதானம் பீஜமவ்யயம், பீ நெடுலெழுத்து ஜமவ்யமவ்யமலாகத்து மவ்யயம். ஜெயஸ்ரீஜி. गतेर्भर्ता प्रभुः साक्षी निवास शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानन् निधानं बीजमव्ययम्. இது மாதிரி 12 ஒரு வேர்டு தன்னை பத்தி பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் தான் பக்தியோட அடிப்படை. இதோட நிறைய தன்னை பத்தி அவரை பத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் வரும். அதுல 1000 பேர் வரும் பகவான் பத்தி. இங்க 12 பேர்கள் இருக்காரு. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத். ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலானது. எல்லாத்துக்கும் மேலான ஒரு கத்தினா ஒரு நோக்கம்னா அது பகவான் தான். எந்த ஒரு நோக்கமா இருந்தாலும் இது பண்ணணும் அது பண்ணணும் இது வேணும் அது வேணுங்கிறதுல எல்லாத்தோடையும் மேலான ஒரு நமக்கு வேணுங்கிறது இருக்கிறது பகவான் தான். அவர் தான் எல்லாத்துக்குமே தாங்கிட்டு இருக்கிறவர் அவர் தான். பர்த்தா சுமப்பவரும் அவர் தான். அவர்தான் பிரபு தலைவன். எல்லாத்தோடைய ஓனர் முதலாளி யாருன்னா பகவான். அவர் நிறைய வாட்டி சொல்லிருக்க, நான் வெறும் ஒரு சாட்சி தான், நான் வெறும் எல்லாத்தையும் பார்க்கவன் தான், அப்சர்வர் தான், நான் உங்களையும் அப்சர்வரா இருக்கிறேன்னு தான் பகவான் சொல்றார். நீங்களும் வெறும் பார்வையாளரா இருங்கோ, அந்த கர்மத்தோட பிணைப்பு இல்லாம அது வெறும் இந்த கர்மம் பண்ற தேகம் வேற நான் வேற அப்படின்னு பாருங்கோ அப்படிங்கிற சாட்சி அவர்தான். அவர்தான் நிவாசஸ்தானம். ஏன்னா எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லா உயிரினங்களும் எனக்குள்ளதான் இருக்கா. அவர்தான் சரணம், எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுக்கிறோம் அவர்தான். அவர்தான் சுஹ்ருத், நல்லம் விரும்பி நம்மளை பத்தி நல்ல நடக்கணும்னு நினைக்கிறவா இந்த பகவான் தான். உங்களை பத்தி நல்லது நினைக்கிறவா பத்தி என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யார் உங்களை பத்தி நல்லது நினைக்கிறாளோ அவளுக்கு அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்க்காம நினைப்பான். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு.
எனக்கு வந்து உனக்கு நலம் பண்றது என்னோட ஒரு வெறும் இந்த நலம் பண்றதுதான் என்னோட மைண்ட்ல இருக்கே தவிர, அந்த நலம் பண்ணதுனால எனக்கு உன்கிட்ட இதான் வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து பண்ணாதவா, அப்படி பண்றவா தான் சுக்ருத் அப்படிங்கிற பகவான் சொல்ல. நான் தான் சுக்ருத். பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். இந்த முழு பிரபஞ்சமே அவர்ல இருந்து தான் உருவாக்கி இருக்கு. அண்ட் அவருக்குள்ளேயே திரும்பி வருது. ஸோ பிரபவம் அவர் தான், ஆரம்பிக்கிறவன் அவர் தான், பிரளயமும் அதுதான். எல்லாமே கலைஞ்சு அவருக்குள்ளதான் போக்குறது. அவர்தான் ஸ்தானம். அங்கதான் எல்லாரும் வாழ்வின் ஆதாரமும் அவர்தான். ஏன்னா எல்லாமே கலைஞ்சப்புறமும் அவர் தான் இருக்கிறார் உங்களை தாங்கிட்டு. முழு பிரளயம் வந்த அப்புறமும், மகா பிரளயம் பிரம்மனோட 100 வருஷம் ஆன அப்புறமும் உங்களை தாங்கிட்டு இருக்கிறவர் பகவான் தான். ஸ்தானம் நிதானம் அவர்தான். அவர்கிட்ட தான் களஞ்சியம். அவர்கிட்ட எல்லா என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ, இந்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வேண்டி இருக்கோ எல்லாத்துக்குமே அவர்தான். இவர்தான் பீஜம் அவ்யயம். அழியாத பீஜமும் அவர்தான். ஏன்னா ஒரு பீஜம்ங்கிறது ஒரு ஒரு மண்ணுக்குள்ள போனா செடியான அப்புறம் அந்த பீஜம் வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த பகவான் வந்து இந்த முழு பிரபஞ்சத்தை பண்ணின அப்புறமும் அழிய மாட்டார். இந்த நம்ம பாக்குற இந்த பீஜங்கள்லாம் நம்ம வந்து அதை உழந்த அப்புறமா, அந்த ஃபார்மிங் பண்ண அப்புறமா நமக்கு வருது அது. ஆனா இவர் வந்து தானாவே வந்த பீஜம், எங்கிருந்தும் பிறந்து வரல. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். நான் தான் பீஜம் எல்லா சர்வபூதானாம் வித்தி, தெரிஞ்சுக்கோ, பார்த்த சனாதனம், காலங்காலமாக அப்படின்னு 7ஆம் அத்தியாயத்தில் சொல்றார். இங்கேயும் அதான் சொல்றார் பகவான் வந்து, நான் வந்து பீஜம் அவ்யயம், அழியாத பீஜம் நான் தான். பீஜம் வந்து செடியா வந்தப்பறம் அது அழிஞ்சு போயிடும். ஆனா பகவான்கிற ஒரு பீஜம் அழியாத ஒரு பீஜம். அதுல இருந்து பல கோடி லட்சங்கள்லான யூனிவர்ஸ்கள்லாம் அதுல இருந்து வருது, பகவான்கிட்ட இருந்து வருது. ஆனா பகவான் அப்படியே இருக்கார். ஆரம்பத்திலயும் பகவான் இருக்கார், எண்டிலையும் பகவான் இருக்கார். அப்படின்னா மிடில்லையும் பகவான் தான் இருக்கார். எல்லா எப்படி ஒரு மண்பானை வந்து மண்ணிலேயும் வந்து மண்ணா பானையா வந்து அப்புறமா அது திருப்பி மண்ணில் போயிடுறது, அந்த மாதிரி எல்லா பீஜங்களும் பகவான்ல இருந்து உற்பத்தியாக திருப்பி பகவானுக்குள்ளேயே போயிடுறது. ஆனா பகவான் வந்து அவ்வியமானது. சோ பீஜம் அவ்வியம். பகவான் இந்த மாதிரி பல விஷயமா நமக்கு பல விதமா நமக்கு சொல்லி காமிச்சுட்டு இருக்கார் பகவான். என்ன வந்து உங்களுக்கு பக்தி மார்க்கத்துல போனோம்னா, என்ன வெறும் ஒரு பகவானா, ஒரு பூ, ஒரு 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 சிலையா, ஒரு அதுக்கு ஒரு ரூபமா, அதுக்கு ஒரு ஒரு லிமிட்ல வச்சு என்ன பூஜை பண்ணாதீங்கோ. எல்லாமே நான் தான் நினைச்சுட்டு பூஜை பண்ணுங்கோ. அப்பதான் அவங்களோட மனசு மட்டும் என்கிட்ட மட்டும்தான் லயிக்கும். இல்லைன்னா கோயில் போறச்சு மட்டும் பூஜை பண்ணுவேன், அங்க போன அப்புறமும் வெளியில இருக்க செருப்பை நினைச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருப்பேன். பாதி பாதி மனசு பூஜையில இருக்கும், பாதி மனசு வெளியில வச்சிருக்க செருப்புல இருக்கும். அந்த செருப்பு அந்த மாதிரி ஒரு உதாரணம் இல்லாட்டலும் கோயிலுக்கு வரச்சே அப்படி இருப்போம். கோயில்ல இருந்து வெளியில வந்த உடனே சில கோயில் எல்லாம் பார்த்தாலே இதா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இந்த கோயிலுக்கு வெளியில பார்த்தானா அந்த கோயிலோட செவத்திலேயே துப்பி வச்சிருப்பாங்க. எப்படி அவளுக்கு மனசு வருதுன்னு தெரியாது. அவளேதான் அந்த கோயிலுக்கு போறவாதான், தனியா வந்து யாரும் துப்புறது இல்ல. பகவானை உள்ள பாக்குறது, ஆஹா பகவான் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு வெளியில வந்தோடனே பகவான் அப்படியே விட்டுருது. ஏன்னா எனக்கு நிறைய கர்மங்கள் இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த மாதிரி இல்லாம வெளியில வந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, பகவான்
கோயில் போக வேண்டாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அங்க போனா அங்க இருக்கிற வைப்ரேஷன்ஸ் தனி, அதுக்குல இருந்து வர ஒரு எனர்ஜி தனி. அப்படியே சாட்சாத் அவரோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த இதுல மெய் மறந்துட்டு இருக்கலாம். அது நிஜம்தான், அது இருக்கதா இருக்கணும். அதை தவறியும் அந்த கோயில் விட்டு வெளியில வந்த அப்புறமும் பகவான்லயே மனசை லயிச்சுக்கணும். அந்த மாதிரியே லயிச்சுன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி பகவான் வந்து எல்லா இடத்துலயும் பாக்குறது. எந்த மாதிரியான ஒரு கர்மங்கள் பண்றச்சும் கர்மங்கள் பண்ற என்னெல்லாம் சாமான்கள் யூஸ் பண்றோமோ அதுல இருந்து எந்த கர்மம் பண்றோமோ எல்லாமே பகவான் அப்படின்னு நினைச்சுட்டு வீட்டுல வந்தா இருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாமே அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தன்னோட மனைவியும் ஒரு தாய் தான். எல்லா இடத்துலயுமே பகவானை பார்க்கலாம். அண்ட் பகவான் அதுக்கப்புறம் ஒரு 12 விஷயம் சொல்லியிருக்காரு தன்னை பத்தி. எல்லாமே நான் தான் அப்படின்னு பார்த்தா பகவான் மேல நமக்கு மனசு வரும். பக்தி யோகத்துக்கான மார்க்கம் இதுதான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிளாஸ்